ओम तत्सत ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुवे साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ஓம் தத்சத் ஓம் பொன்னிலம் மாதராசை பொருந்தினார் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினிமிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவுமேக நாயகன் பதங்கள் போற்றி இன்றளித்தளிக்கும் செய்கை கேதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் பூன்ற முக்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே. ஓம் எவருடைய அருளால் யானை எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்தேன் சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே ரவிமுன் நிமமையாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே. அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றி சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடு காட்டும் படந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணர்மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே. படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு 300 குடங்களில் நிரப்பி வைத்தார் புறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்தெடுத்தளித்தேன் கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை இணையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லுகின்றேன் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேன். நித்திய அனித்தியங்கள் நிர்ணயந்தெரி விவேகம் மத்திய இகபரங்கள் வரும் போகங்களின் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்ற 6 கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இன்னான்கே மொழிவர் சாதனம் இன்னான்கே. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தையாராம் சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் மமர் செய்யும் காமம் ஆதிவரின் அடக்குதல் சகித்தல் சிரவண பொருளானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்குமித்தை சமாதானம் என்போர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு பட்டலே சிரத்தையாகும் வரமிகு சமாதியாராம் சொற்பொருளிதாமே. சாதனை ஒன்றின்றி சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் நூதன விவேகியுள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. இவன் அதிகாரியானும் இந்தியங்களாலும் போன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவனம் மூன்றடைந்து வெயில் சகிதிடா புழுப்போல் வெம்பி பவமுறி ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. ஆனபின் மனைவி மக்கள் அத்த ஏடனைகள் 3 காணவர் வலையில்பட்டு கைதப்பியோடு மான்போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. வணங்கி நின்றளது சொல்வான் மாய வாழ்வென்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனை என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோசாபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டுமென்றான். அன்னதன் சிசுவை ஐயன் நாமிமின் பறவை போல தன்னகன் கருதி நோக்கி தடவி சன்னிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோதே தடமுட மூழ்கினான் போல் சரீரமும் குளிந்து உள்ளாரி அடலும் அன்பும் ஒழுகுமா போல் ஆனந்த பாஸ்பம் காட்டி படர்மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சாமி இன்னது கருணையாலே நீரெண்ணை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதென்று அரைநீர் காட்டி ஈடேற்றல் வேண்டுமென்றான். அடங்கிய விருத்தியான் என்றறிந்து குடம்பை உட்புணமும் நூலும் துளவின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆண்ட சொருகமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. வாராயின் மகனை தன்னை மறந்து பிறந்திறந்து தீராத சுழற்காட்டுற்று செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேபி பிரம்மையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தானென்றறி அவ்வளவும் தானே. தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானில் பின்னை அத்தலைவன் தானாகி பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அழிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே. என்னைத்தான் சடனா உள்ள தென்னியே சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறியாம அந்த தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்திறந்து உழலுவானே. இன்னைத்தான் நம்பினோர்க்கு இன்னையும் அருளிவீரே. இன்னது தேகம் தேகியவன் என உணர்வான் அவன் அன்னவன் தன்னைத்தான் உணர்ந்தவன் ஆவான். சொன்னபின் தேகியார் தூளமெல்லாம் ஒரு வேறே என்றான். பின்னர் ஐயர் பீழையும் நகையும் கொண்டார். தேகமெல்லாம் ஒரு வேறே தேகியார் காணேன் என்றாய். மோகமாம் கனவில் வந்து முளைத்தவனார் சொல்வாய் சோகமாம் கனவு தோன்றார் சுளுத்தி கண்டவனார் சொல்வாய். ஆகனி நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். நனவு கண்டதும் நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறே ஒன்று போல் தினம் அனுபவிப்பது ஒக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதறிவீரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கன் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூளத்தை முன்பு காட்டி சூக்கம சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முடிவரத் தொடங்கினாரே. அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் முத்தியார் பந்தம் வீடு என்றுரைக்கும் வேதாந்தமெல்லாம் வித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முத்தியாம்
இவ்விரண்டில் முந்தி ஆரோபம் கேளாய். ஆரோபம் அத்தியாசம் கற்பனை யாவெல்லாம் ஓரோர் வத்திவினில் வேறே ஓரோர் வத்திவினை ஓர்தல். எல்லாம் பிரம்மமயம். ஓம் தத் சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத் சத். காட்டினதுக்கப்புறம் ஓம் தத் சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத் சத்.